Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். நமக்கிட்ட இந்த மாதிரி வேஸ்டான கட்டப்பை குச்சி இருக்கும். அது மாதிரி யூஸ் பண்ணாத வளையல் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி 4 வளையல் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 பொருளையும் வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொருள் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இது மாதிரி கலர் பேப்பர் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சாட்டின் ரிப்பன் கூட கிடைக்கும், இல்லைனாக்கா உங்களுக்கு செலோ டேப் கூட கலர்ஃபுல்லாக கிடைக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சாதாரண கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம இந்த கட்டப்பையோடைய அந்த கைப்பிடி அந்த குச்சி இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி நம்ம ஒரு கம் வச்சு ஒட்டிக்க போகிறோம். எவ்வளோ தூரம் வேணும்னு அளவு பார்த்துட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பீசஸ் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கம் போட்டு நம்ம இது மாதிரி இந்த ரோல் ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்க போகிறோம். நார்மலான கம்மே போதும். இதுக்கு வந்து ஃபெவிக்விக்லாம் தேவையில்லை. ஃபெவிக்விக்கும் நமக்கு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் இந்த நார்மல் கம் வச்சு தான் இப்போ இந்த பேப்பரை நான் இந்த கட்டப்பையில் நான் ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நார்மல் கம்மு தான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கட்டப்பையோடைய குச்சி இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒட்டி விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செல்லோ டேப் கூட கலர்ஃபுல்லாக கிடைக்கிது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் சாட்டின் ரிப்பன் இருந்தால் கூட இது மாதிரி சுற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேப்பரை இந்த கட்டப்பை குச்சி ஃபுல்லாக கொஞ்சமாக கேப் விட்டு நான் ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன கேப் விட்டு ஒட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது இது நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வளையல் வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஸ்டீல், அதாவது அலுமினியம் மெட்டீரியல் தான் இது. அதனால் உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ண வந்துடும். ஒரு கட்டர் வச்சு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஒரே இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னாக்க அந்த வளையல் வந்து உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இது எப்படி நீங்கள் நீட்டி விட்டுடலாம். நீட்டி விட்டுட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கட்டப்பை குச்சியில் இதை வந்து நம்ம சுற்றிக்க போகிறோம். நல்லா டைட்டாக வச்சு இது மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு 2-3 சுற்று சுற்றி விட்டுட்டு கீழே இருக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு கொக்கி மாதிரி நம்ம அப்படியே நீட்டி விட்டுட போகிறோம். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா டைட்டாக 2-3 சுற்று சுற்றிக்கோங்க. இப்போது எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கொக்கி மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஹூக்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹூக் டைப்பில் நம்ம இப்படி வச்சுக்க போகிறோம். இது ரொம்ப உங்களுக்கு லூஸாக இருக்குது, அசையுது அப்படின்னா நீங்கள் செல்லோ டேப் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஒரு பிளெயினான டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அதை போட்டு கூட நம்ம இதை வந்து ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நான் 2 இது மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் எல்லா வளையலுமே இது மாதிரி ஹூக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன். ரெடி பண்ணி வரிசையாக உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போது கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரியான இமேஜஸ் வந்து உங்களுக்கு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அது இது மாதிரி ஒரு சார்ட் பேப்பரில், கொஞ்சம் கனமான சார்ட் பேப்பரில் ஒரு டிராயிங் மாதிரி அவுட்லைன் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நிறைய இமேஜஸ் இதே மாதிரி இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 2 கை அப்புறம் ஃபேஸ் இது மட்டும் நம்ம அவுட்லைன் வரைஞ்சிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், அதே ஷேப்பில் அவுட்லைன் வரைஞ்சிட்டு அந்த அவுட்லைனோட ஓரத்தில் இது மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து நீங்கள் அவுட்லைன் ஃபுல்லாக பிளாக்கில் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். நான் கலர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி கலர் பண்ணுறதுக்கு நார்மலான நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்கெட்ச் அப்புறம் கலர் பென்சில், நடுவில் அந்த ஃபேஸு ஹேண்டுக்கெலாம் கொடுத்துருக்க அந்த பிளாக் கலர் வந்து பிளாக் கலர் பென்சில், கலர் பென்சில் இருக்கும் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெயிண்டிங் இல்லைன்னா பெயிண்ட் கலர்ஸு, வாட்டர் கலர்ஸு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து நீங்கள் வரைஞ்சி அழகாக கலர் பண்ணி இது மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் ஸ்கெட்ச் அப்புறம் பிளாக் கலர் பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இமேஜஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன். இந்த ஃபேஸ் ஃபுல்லாக உள்ளே கொடுத்துருக்கிறது பூரா பிளாக் கலர் பென்சில் தான். மேலே அப்புறம் கீழே எல்லாமே வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இது உங்களுக்கு என்ன மாதிரியான இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு கலர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது ஈஸியாக இந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன்ல அது மாதிரி 4 வளையல் வந்து இந்த மாதிரி ஹூக் மாதிரி நான் அதில் கட் பண்ணி சுற்றி விட்டுருக்கேன். அது அசையாமல் இருக்கிறதுக்காக டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு செலோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இது நமக்கு புல்லாங்குழல் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு பக்கத்தில் நம்ம அந்த கிருஷ்ணர் இமேஜ் ஃபேஸ் இமேஜ் இருக்குல்ல அதை வந்து ஒட்டி விட்டுக்கலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்ட்ரலில் இந்த சைடில் ஒரு ஓரத்தில் அந்த இமேஜ் ஒட்டிட்டு சென்டரில் வந்து இந்த ஹேண்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்குமே நான் வந்து ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் லேஸாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், உடனடியாக உங்களுக்கு டக்குன்னு ஒட்டிக்கும். ரொம்ப நேரம் எடுக்காது, நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ இன்னொரு கை இருக்கு இல்லையா இமேஜ், அதை வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் எண்டில் ஒட்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இப்படி அழுத்தி பிடிச்சிருந்தீங்கனாலே போதும், நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட முழு இமேஜும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபைனலாக. இது நீங்கள் சார்ட் பேப்பருக்கு பதிலாக கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, அதில் கூட இதே மாதிரி இமேஜ் கட் பண்ணி செஞ்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இந்த ஹூக்ஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த புல்லாங்குழலில் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன இது ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து நமக்கு ட்ரெஸ் மெட்டீரியலோட கிடச்சிது. அதில் வந்து ஒரு கோல்டன் கலர் பீட்ஸ் ஒரு 3 பீட்ஸ் போட்டு கோர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்படி இந்த புல்லாங்குழலில் தொங்குற மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். அதையுமே நான் ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுற மாதிரியான இமேஜோட ஒரு சூப்பரான கீ ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டு வாலில் கூட ஒட்டி வச்சுக்கலாம். டபுள் செட் டேப் போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். ஜன்னல் மாதிரி கம்பிலாம் இருந்ததுன்னா அதில் கட்டி விட்டுடலாம். நான் இன்னைக்கு ஜன்னல் கம்பியில் தான் கட்டி விட்டுருக்கேன். பாருங்கள், டோருக்கு பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் கம்பியில் நான் வந்து உள்ளன் நூல் போட்டு கட்டியிருக்கேன். வேஸ்ட்டாக போகிற மெட்டீரியலில் இந்த மாதிரி ஒரு அழகான கீ ஹோல்டர் நீங்கள் ரெடி பண்ணி இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் கீஸ்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே இடத்துல கீஸ் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வீட்டில் இருக்கிற அந்த வேஸ்ட்டாக போன கட்டைப்பை குச்சி அப்புறம் 4 வளையல் மட்டும் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நான் பாருங்கள், இந்த டோருக்கு பக்கத்துலேயே இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.